ஹாய், குட் மார்னிங். வாங்க, இது உலர் திராட்சை. எல்லாருக்கும் தெரியும், நான் புதுசாக ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. இதுதான் உலர் திராட்சை. நான் நைட்டே ஊற வச்சுட்டேன். நைட்டே ஊற வச்சு டெய்லி ஒரு 10 இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிடுவேன். இது உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். சில பேருக்கு மோஷன் போகாதவங்க நைட்டே ஒரு 10 இந்த மாதிரி ஊற வச்சு அந்த தண்ணியை குடிச்சிருங்க. குடிச்சிட்டு இந்த மாதிரி இந்த உலர் திராட்சையை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். உங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. அது மட்டும் இல்லை, காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணி குடிங்க. சுடுதண்ணி குடிச்சிட்டு வெந்தயம் போடுங்க. அதுவும் நல்லா மோஷன் ஃப்ரீயாக போகும். உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி சாப்பிட்றது. காலையில் பச்சைப்பயிறு உலர் திராட்சையும் ஊற வச்சு சாப்பிடுங்க. பச்சைப்பயிறு பாதாம் ஊற வச்சு சாப்பிடுங்க. பச்சைப்பயிறு பிஸ்தா ஊற வச்சு சாப்பிடுங்க. சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம காலையில் டீ, காஃபி, பச்சி வடைன்னு சாப்பிட்றோம். அதனால எந்த ஒரு பலனும் கிடையாது. பசியை மட்டும்தான் ஆற்றும். ஆனால் இது மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. சாப்பிடுங்க. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு நோய் எங்கேருந்து எப்படி வருதுன்னே தெரியல. புதுசாக நோயெல்லாம் வருது. நம்ம அதெல்லாம் பார்க்குறதுக்கு டாக்டர்கிட்ட போகிறோம். நம்மளே வீட்டில் ஒரு சிலதை நம்மளே எடுத்து இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு உடம்ப நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாருக்குமே தெரியும், தெரியாததும் இல்லை. ஆனால் நம்ம இதை பயன்படுத்துறதில்லை. எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இதை நம்ம பயன்படுத்துறதில்லை. சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருங்க.